செட்டிநாட்டு பலா கறி ஒரு குழம்பு தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். டேஸ்ட் சொல்றதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கு உண்மையிலே கண்ணை மூடிட்டு சாப்பிட்டோமா மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குங்க. கட்டது கையளவு சந்தாதாரர்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த இனிய தமிழ் புத்தாண்டு நாள் அதுவுமா நாங்க எல்லாருமே ஒரு உறுதிமொழி எடுக்கிறோங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, மழை நீரை சேமியுங்கள், வரும் சந்ததியர்களை காப்பாற்றுங்கள். நிறைய டைம் சொல்லியிருப்போம், ஒவ்வொரு மனிதனும் ஒரு மரக்கன்றாச்சும் நடணும் அப்படின்னு இருப்போம். அது ஒரு மனிதன், ஒவ்வொரு குடும்பமும் மழை நீரை சேகரிக்கணும். தமிழ் புத்தாண்டுக்கு முன்னிட்டு சிறப்பான ஒரு சமையல் செய்ய போறோம். அந்த சமையல் என்னன்னு சொல்ல பார்த்தீங்கன்னா, வாயால சொல்றது இல்ல, பாட்டாலே உங்களுக்கு பாடி காட்ட போறோம். பச்சை பாவாடை கட்டி பழம் சேலையில பக்குவமா விளைஞ்சு நிக்குது, பலாப்பழம் பக்குவமா விளைஞ்சு நிக்குது. பலாப்பழத்தை சமைக்கிறீங்களா? எப்படி நான் அப்படி கரெக்டா கண்டுபிடிச்சா? பலா பழத்தையா? ஆமா, பலா பழம் கிடையாதுங்க, பலா பிஞ்சி. பலா பிஞ்சா? குறை கண்டுபிடிச்சு அதான் பார்த்தேன்டாடே, இதுதான் வரணும்னு பார்த்தேன், வந்துடுச்சு. இந்த மாதிரி குறைய கண்டுபிடிக்கிறதுக்காக இப்போ வந்து ஒரு கதையை சொல்ல போறேன். உனக்கு தான் ஜாங். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்தாங்க தெரியுங்களா, நீங்க தானே கேட்டீங்க. நான் உண்மையில பலாப்பழத்தை வச்சு பண்ண போறீங்கன்னு நினைச்சேன். பலாப்பழம் இல்லையே, நீங்க கடைசியில காய வச்சு பண்றீங்க. காய் தானே. நீ தானே காய் சொன்ன, அப்ப உனக்குதான். குயில் அழகா கூவும், குயில் வந்து கருப்பு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்கண்ணா. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா மயில் தோகை விரித்து நடனம் ஆடும். அது கூவத்து வந்து அந்த அளவுக்கு இனிமை இருக்காதுண்ணா. கண்டிப்பா எப்படி கூவும்? மயில் மயில் கடல் பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கணும், ரசிக்க முடியும், சுவைக்க முடியாது. ஆனா வந்து அது வந்து உப்பு. சூப்பர். நல்ல கதை. நல்ல கதை. ரோஜா பூனா, ரோஜாவை பார்த்து ரொம்ப அழகா எல்லாருக்குமே கவர்ந்ததா இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அது உள்ள வந்துட்டு முள்ளு உள்ளதா இருக்குமா? உள்ள வெளிதான் இருக்கு முள்ளு. அந்த முள்ளு பார்த்தோன்னே அதோட ரசிப்பு தன்மை கிள்ள முதல் நேரக்குன்னு குத்திரும். முள்ளு மட்டும் இல்லைன்னா இருக்கத்திலே அழகான பூ நீ தான், ரோஜா தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி குறைய கண்டுபிடிச்சுன்னே இருப்பாங்கண்ணா. நம்ம வந்து சேல்ஸ் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஓஹோ, இதுதான் வந்து அவர் ஒரு கதையா சொல்றேன். எப்ப பார்த்தாலும் குறைன்றாருல, அந்த குறைய வந்து நிறைவாக்குறது தான் இந்த கதை வரும். கதை சொல்லிட்டீங்களா? நான் சொல்றேன், ரெண்டாவது, குறைக்காத நாயும் குறை சொல்லாத வாயும் நல்லா இருந்தா சரித்து. இது அதை விட அருமையா இருக்குது. ரோட்டோர ஒருவேளை உணவுக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு ஒரு சைவ விருந்து கொடுக்க போறாங்க. கோகோ சொன்ன மாதிரி தான் பலா பிஞ்சு. பலா பிஞ்சில எவ்வளவோ நம்ம குழம்பா இருக்கட்டும், வறுவலா இருக்கட்டும், எவ்வளவோ சமைச்சிருக்கோம். இலங்கையில சமைச்சோம் போய். இன்னைக்கு நம்ம செட்டிநாட்டு மண்ணில் செட்டிநாட்டு பலா கறி ஒரு குழம்பு தாங்க இன்னைக்கு செய்ய போறோம். செட்டிநாடு மசாலா தயார் பண்ண போறாங்க. செட்டிநாடு மசாலா தயார் பண்ணி ஒரே ஒரு தூள், மஞ்சள் தூள். அந்த மஞ்சள் தூளை வச்சு தூள் கலப்புற மாதிரி செட்டிநாட்டு பலா கறி வருவாள். என்னடா கறியை மட்டும் அழுத்தி சொல்றானேன்னு பாக்காதீங்க. இந்த கிரேவி நம்ம சாப்பிடும் போது ஒரு கறி குழம்பு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த பலாக்காயை கடிக்கும் போது கறி சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கணும். அந்த மாதிரி தான் ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பலாக்கறி விருந்து தான் இன்னைக்கு வந்து ரோட்டோர உணவு கஷ்டப்படுற ஏழையில மக்களுக்கு கொடுக்க போறோம். மஜாபா வேற லெவலுப்பா, அல்டிமேட்டா சொல்லிட்டுப்பா, சூப்பர்ப்பா. இந்த பலாக்கறி வறுவலோட என்ன நல்லா கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, வட்டி சாதம், காலிஃப்ளவர் 65, பைனாப்பிள் கேசரி, மீல் மேக்கர் வறுவல், தக்காளி ரசம், இதோட வாழைப்பழங்க. வழக்கம் போல வாழையில மடிச்சு துணிப்பையில போட்டு வாட்டர் பாட்டிலோட கொண்டு போய் தேடி கொண்டு போய் கொடுக்க போறோம். கண்டிப்பா இவ்வளவு விருந்து வைக்கிற நல்ல உள்ளங்கள் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, இந்த தமிழ் புத்தாண்டு தினத்துல இன்னைக்கு உணவு கொடுத்த குடும்பமும் தமிழர்களும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த விருந்து கொடுக்குறாங்க. மலேசியாவில் தமிழ் குடும்பத்தார் வந்து இந்த விருந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷங்க. இந்த உணவு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், நம்ம கட்டது கையில சந்தாதாரர்கள் அனைவருக்கும், கட்டது கையில குடும்பத்தின் சார்பாகவும், இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பச்சை பாவாடை கட்டி பல சேலையில பக்குவமா குனிஞ்சு நிக்குதா. செட்டிநாட்டு பலா கறி. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தலானே, செக்கெண்ணெய், நல்லெண்ணெய், ஏலக்காய், பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், குறும்பு மிளகு, வெந்தயம், வெறும் கடுகு, நல்ல பட்டை மிளகாய், தனியா, முழு தனியா, அன்னாச்சி பூ, ஜாதிக்காய், ஜாதிக்கால ஜாதி பத்திரி. ஐயா உங்ககிட்ட வெயில் அதான் கடல்ல இருக்குமே அந்த பாசி, கறிவேப்பிலை, கசா பூண்டு விழுது, தக்காளி நைஸா வெட்டி வச்சது, வெங்காயம், சின்ன வெங்காயம், தேங்காய் பூ, கொத்தமல்லி நல்லா நறுக்கி வச்சது, மங்களகரமா மஞ்சத்தூள், பிரண்டை உப்பு. நம்மளை ஸ்பெஷலா தயார் பண்ண பிரண்டை உப்பு தான் நம்ம சேர்க்க போறோம். அந்த உப்பு பார்த்தீங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப எனர்ஜி. இஞ்சி விழுது. உங்களுக்கும் பிரண்டை உப்பு தேவைன்னா
கீழே உள்ள நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டை தேடி பிரண்ட உப்பு வரும். நீங்கள் எதுக்கு ஒன்றா யூஸ் பண்ணிக்கலாம். அசைவம் சைவம் எதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், எல்லா உப்பு போடுற ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். முதல் செய்முறை என்ன சாங்? முதல் செய்முறை பலாக்காய், அதாவது பலா பிஞ்சு. இந்த பலா பிஞ்சு மேலே இருக்கிற தோல்லாம் சீவிட்டு மேலே கட்டமாக வெட்டி எடுத்துக்கணுங்க. வெட்டிட்டு வரீங்களா? வெட்டிட்டு வந்துடுறேன். நான் போயிட்டு இது என்ன இருக்குப்பா? நான் போயிட்டு வந்து தூக்கி காட்டான்னு பார்த்தா அவங்களும் வெட்டி போயிட்டு இதை எடுத்துட்டு வந்து காட்டலான்னு நினைச்சேன். வெட்டி வச்சிட்டீங்கன்றாங்க. என்னைக்குமே கட்டுறது கையில் இருக்கிறது தான் சொல்றது இருக்கிறது தான் காமிப்போம். ஓகேவா? இதாவது இன்னைக்கு வந்து நம்ம உணவுக்கு கஷ்டப்படுற மக்களுக்காக என்ன சொல்ல போனா தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டுக்காக மக்களுக்கு உணவை தயார் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஒரு சிறப்பான உணவு குறித்த நேரத்தில் கொண்டு போய் கொடுக்கறதுக்காக பாரம்பரிய உணவு. அதனாலதான் பலாக்காயை இந்த வெட்டியே வச்சுட்டோம். ஸோ பலாக்காயை வெட்டுறது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் நிறையா இருக்கு, அதில் போய் பார்த்துக்கலாம். பலா பிஞ்சு எப்படி வெட்டியிருக்கோம் பாருங்க. சரமாக வெட்டிக்கிட்டு அடுத்து குக்கரில் போடுவாங்க. இப்படி தான் போடணும். குக்கரில் போடுறதுக்கும் சொல்லி கொடுப்பீங்களா? ஆமாம், நான் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்கணும். தண்ணி போடக்கூடாது, அப்படியே எடுத்து அழகாக குக்கரில் மட்டும்தான் போடணும். தண்ணி எப்போ இருக்குன்னா எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்ட பிறகு தண்ணி நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையான அளவு அதை வச்சுக்கணும். நான் கூட தான் சொல்கிறேன் தண்ணி போட. நீங்கள் கேட்குறீங்களா? தண்ணி நம்ம மழைநீர் சேகரிப்புலேருந்து மழை நீரே எடுத்து தான் நம்ம வந்து இப்போ வந்து போட போகிறோம். அடுப்புல ஏத்துறேண்ணா. கேஸ் தட்டுப்பாடு பிரச்சனைனால குக்கரி அடுப்புல வைக்கிறோம். எத்தனை விசில்ப்பா? ரெண்டு விசில் போட்டா போதும். ரெண்டு விசில் வச்சிருக்காரு. நீ மூணாவது விசில் வை. இது மூணாவது விசில் வச்சுக்கிறேன். இது என்னுடைய விசில். இதெல்லாம் தீனு வரதுல அவர் போடுற விசில். அவர் போட பேர் வாயில போடுற விசில் அவர் போடுறது. நான் போடுறதுல வந்து இந்த விசில் போடுவேன். நம்மளுடைய பலாக்காயை ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்க போகிறாங்க. எதுக்காக நம்ம வந்து பலாக்காய் நம்ம நிறைய செய்முறையில் பலாக்காய் சமைச்சிருப்போம். அது எதுவுமே பார்த்தோம்னா குக்கரில் வேக வச்சிருக்க மாட்டோம், எல்லாமே டைரெக்டாக தான் சேர்ப்போம். ஆனால் இந்த செட்டிநாட்டு மசாலா குழம்புக்கு பார்த்தோம்னா காய் வந்து இந்த மசாலாலேயே வேகணும். ஸோ அப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக என்ன ஆகும்னா குழம்பு தண்ணி ஆயிரும். நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. அதனால தான் பலாக்காயை தனியாக வேக வச்சுக்கிறோம். இப்போ ஒரு மசாலா வறுக்க போகிறாங்க. நீங்கள் 6 பேருக்குன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு. ஃபஸ்ட்டு இதை மட்டும் போட்டு நல்லா வறுத்துருணுங்க. இப்போ நம்ம போட்டிருக்க கடுகு, வெந்தயம், சீரகம், சோம்பு, மல்லி இதெல்லாம் பார்த்தோம்னா 1/2 பதம் வறுக்கணுங்க. வறுத்த பின்னாடி தான் அடுத்தடுத்த பொருள்களை சேர்க்கணும். பாதி அன்னாசிப்பூ, ஒரு 2 துண்டு கல்பாசிங்க. செட்டி நாட்டுக்கு கல்பாசி அன்னாசிப்பூ ரொம்ப முக்கியமானதுங்க. அடுத்து ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 துண்டு பட்டை. இப்படி வறுத்தாதான் நம்மளுக்கு அந்த செட்டி நாட்டுடைய சுவை கிடைக்கும். ஒரு 2 வரமிளகாய்ங்க. நாங்கள் சொல்கிற அளவெல்லாம் 6 பேருக்கு. அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு. என்னடா மிளகு வந்து கடைசியாக சேர்க்குறாங்களே அப்படின்னு நினச்சிக்காதீங்க. மிளகு ரொம்ப வறுத்துச்சுன்னா கசப்பு தன்மை வரும். ஸோ இந்த நேரத்தில் தான் மிளகு சேர்க்கணும். அடுத்து 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசா, 2 கொத்து கருவேப்பிலை. அடுத்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க. இப்போதான் தெரியும் நம்ம நிறைய செட்டிநாடு முறையில் ஒவ்வொரு பொருள்கள் ஒரு மாதிரி சேர்த்துருப்போம். இன்னைக்கு நம்ம செய்ய பார்த்தீங்கன்னா பலா கறி. அந்த கறி குழம்பு சுவை வேணும்னா முக்கியமானது பார்த்தோம்னா அந்த கல்பாசி அன்னாசிக்கும், அதுக்கடுத்து பார்த்தோம்னா இந்த தேங்காய். அதுக்கப்புறம் நம்ம அரைக்கணுமா? நம்மளுடைய ஆன் த ஸ்பாட் செட்டிநாடு மசாலா தயார். எதுக்காக ஆன் த ஸ்பாட்ன்றோம்னா இது இன்னைக்கு மட்டும் தான் பயன்படுத்த முடியும், ஸ்டோரேஜ் பண்ணி எல்லாம் பயன்படுத்த முடியாது. இதை பார்த்தோம்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரணுங்க. ஒரு பக்கம் நம்மளுடைய பலா பிஞ்சு வெந்துட்டு இருக்குங்க. இன்னொரு பக்கம் செட்டிநாடு மசாலா நல்லா தயார் பண்ணி கொடுத்துருக்கோம். 3வது எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கறதுக்காக உள்ளி வச்சுருக்கோம். நீங்கள் 6 பேருக்கு 50 கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. செக்கெண்ணெய், எள்ளெண்ணெய். எண்ணெய் நம்மளுக்கு மிதமான சூட்டில் இருக்குங்க. இந்த நேரத்தில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்க்க போகிறோம். கை வச்சு பார்த்தியா? மிதமான சூடு வச்சு பாருங்க. அதான் சொல்றேன், மிதமான சூடு எப்படி தெரியும்? பார்த்தாலே தெரியும். பார்த்தாவே எப்படி தெரியும்? உனக்கு வச்சாதான் தெரியும். புகை வருது லேசா. அதனாலயா மிதமான சூடு இருக்குன்றாரு. பார்த்தலாம். சோம்பு பொரியுதா? இது மிதமா பொரியுதா? மிதமா பொரியுது. ஒரு 200 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி நீங்க சேர்த்துக்கங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறது ஒரு பெரிய வெங்காயத்தோட ஒரு கேள்விக்காரன் ரொம்ப மொழிஞ்சுது பாருங்க. பறவை எழுதிக்கினே இருக்குமாம் அந்த ஒரு பறவையின் பெயர் என்ன? பொறுமையா இருக்கணுமா? எப்ப சொல்லுவா? சமையல் முடிக்கும்போது சொல்லுவியா? இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா
ரைட் ஹேண்டிங் தெரியாது, லெஃப்ட் ஹேண்டிங் தெரியாது. இது ரைட்டே தெரியும், லெஃப்ட் எழுத படிக்க தெரியாதுன்னு சொல்ல வரேன். எழுத படிக்க தெரியாதுன்னு என்ன? ஆமா, அதான் நான் சொல்ற வார்த்தையை இந்த மண்ணுல எழுதுங்க. நீங்க கேட்கிற கேள்விக்கு நான் பதில் நீ சொல்றேன். சொல்லிப்பா. நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. நான் மண்ணுல எழுது, நான் இப்ப இலையில எழுது, சரிங்க, வானத்துல நான் எழுதுறேன். நான் எழுதுறேன், அவர் படிங்க. நீ எழுது, நான் எழுதுறேன், அவர் அது படிங்க. இது அவர் கரெக்டா படிக்க சொல்லுங்க. அவர் புத்திசாலி, நான் ஒத்துக்கிறேன். அது ஓகே ஜாலி, கரெக்டா எழுதிருக்காரு. டவுட்டா இருக்கு இல்லையா? இல்ல இரு, நீ தான் மாட்டின. நீ மாட்டின வச்சிருண்டி. கால் எடுத்தாச்சா? எடுத்தாச்சுங்க. இப்ப சரி. அவரை நான் பல வீடியோல சொல்றேங்க, அவர் தமிழ் வாத்தியார் பையன். அவையார் பதில் சொல்லியாச்சு. அதுனா நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு. நான் கேட்ட கேள்விக்கு சென்ட்ராயன் வந்து கோகோக்கு பதில் சொல்லுவாரு. சோ அதே போல கோகோ கேட்ட கேள்விக்கு சென்ட்ராயன் பதில் சொல்லுவாரு. மாத்தி விடுறாரு. அப்படி இங்க பாரு, இப்படி போய் இப்படி வரணுமா. எழுதி கொண்டே இருக்கும் ஒரு பறவை. சொல்லு தம்பி. மரங்கொத்தி தான் எழுதிக்கினே இருக்கும். மரங்கொத்தியா? ஆமா, நான் அதுதானே கொட்டு 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 கொட்டினே இருப்பேன். கிடையாது, அது எழுதுறதா? அது ஆமா, குத்துறது. நான் பெண்ணு எழுதிக்கிட்டே இருக்கும். பெண் குயின். பெண் இருக்குல்ல, என் மூளை வச்சு பெண் குயின் சொல்றாரு பாரு. இல்ல நல்லா வறுபட்டுருச்சுங்க. சூப்பரா பொன்னீர் வந்துச்சு. இந்த நேரத்துல 25 கிராம் அளவுக்கு பூண்டு அரவை, அதே 25 கிராம் அளவுக்கு இஞ்சி அரவை. வெங்காயம் இந்த மாதிரி பொன்னிறமா எதுக்காக வறுக்கிறோம்னு பார்த்தோம்னா அந்த கறி குழம்பு ஃபீல் நம்மளுக்கு வரணும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம வறுக்கிறோம். இஞ்சி பூண்டு மணத்தோட வெங்காய மணமும் நல்லா சூப்பரா இருக்குண்ணா. பொன்னிறம். அடுத்து ஒரு 150 கிராம் அளவுக்கு தக்காளி. நம்ம இந்த செட்டிநாடு பலாக்கறி குழம்புக்கு வேறு எந்த தூளுமே பயன்படுத்த போகிறது இல்லைங்க. மஞ்சள் தூள் மட்டும்தான், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். தக்காளி கொலைனுங்க, அதுக்காக பிரண்ட உப்பு. தக்காளி நல்லா குழஞ்சிட்டுனா வேற லெவல் மசாலா. அடுத்தது ஒண்ணு ஒண்ணா இறக்க வேண்டியதுதான். அந்த பல்லாக்கா அழகா 2 விசில் விட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். எப்படி இருக்கு வரைக்கும் பாருங்க. இப்போ வந்து அப்படியே மசாலால இறக்க போறோம். அதில் வந்து கறி தான் இறக்க. மசாலா செல்லு மணக்க போகுது. அதேதான். அறுத்து ஆற வச்சு சும்மா பக்காவா மசாலா ரெடி பண்ணிருக்கோம். செட்டிநாட்டு மசாலா. மசாலா போட்டுடலாமா? இறக்குனேன். அரைச்ச மசாலாவும் இந்த மசாலாவும் 2 மசாலாவும் சேர்ந்து பலாக்கா கறி எப்படி ஆகுது பாருங்க. இந்த மசாலா தண்ணி அப்படியே அதிலே சேர்த்துடணும். செட்டிநாட்டு பலாக்கறிக்கு குழம்பு, அதுக்கேற்ற அளவு தண்ணி சேர்த்து வரும். செட்டிநாட்டு பலாக்கறி குழம்பு தயாருங்க. அடுத்து மல்லித்தலை போட்டு ஒரு கிண்டு கிண்டி இறக்கிடலாங்க. அதனால் கழுவி வச்ச மல்லித்தலையை போட்டு நல்ல மனம் குக்கரில் வச்சு கரெக்டாக எடுத்துருக்கோம் இல்லையா? ஆமாங்க, 2 விசில் மேலே வைக்கக்கூடாது. நம்ம எப்படி ஆட்டுக்கறி நல்லா பஞ்சு மாதிரி சாப்பிடுவோமோ அந்த மாதிரி இருக்கணும். நல்லா இந்த மாதிரி ஒரு 2 விசில் வச்சோம்னா தான் பலாக்காய் கறி மாதிரியே பஞ்சு பஞ்சாக இருக்குங்க. நல்லா சூப்பராக செட்டிநாடு மசாலாவோட சேர்ந்து சும்மா மனம் அல்லுது. இதை அப்படியே இறக்கி சுவைச்சிட்டு நம்ம அப்படியே ரோட்டோர ஒரு வேளை உனக்கே கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கு தமிழ் புத்தாண்டுக்காக கொண்டு போய் கொடுக்கப்போம். அருமையா தரமா பக்காவா மில் மேக்கர் வறுவல் சும்மா பக்காவா ரெடி ஆயிடுச்சு. வண்டி சாதம் ரெடி ஆயிடுச்சாப்பா ஜாங் மாஸ்டர். அருமையான தரமான ரசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து அப்படியே இறக்கலாம். கொதிக்காம இறக்கிறோம். கொதிக்காம தான் இறக்கணும். கொதிக்க கூடாது. ரசம் வந்து எப்பவுமே கொதிக்க கூடாது. அப்படியே இறக்கிறோம். சார பருப்பு, வெள்ளரி விதை இதெல்லாம் போட்டு சர 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 சரன்னு உள்ள இறங்கும். சர 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 சரன்னு அது இப்போ 65 போடுறாராம். பலாக்கறி குழம்பு சாப்பிட போறோம். திடீர்னு அப்படியே பார்க்கும்போது ஒரு இளம் ஆட்டுக்கறி, அதாவது எலும்பு இல்லாத ஆட்டுக்கறியா ஒரு குழம்பு வச்சா எப்படி இருக்குமா அந்த ஃபீல் இருக்கு. அந்த நெறி வைக்கிற மாதிரி சும்மா லேயர் லேயராக இருக்கு. தனித்தனியாக இன்னொரு காட்டினே இருக்கிற எடுத்து கடிப்போம். நாக்கு தாண்ட வாடுத. வறுத்து அரைச்ச மசாலாவும் சின்ன வெங்காயம் மணமும் சும்மா நல்லா வறுத்து எடுத்து போட்டோம். 2 மசாலாவும் பிச்சு வாருது கறி. உள்ள போயினேக்குது. சாப்பிட சாப்பிட இன்னும் வேணுன்ற அளவுக்கு சுவையாக இருக்குங்க. இந்த செட்டிநாடு மசாலாவுக்கு வந்து சுவைக்கும் போது ஒரு 2 விஷயம் வந்து நல்லாவே தெரியணும். அது ஒன்று பார்த்தோம்னா மல்லி. அந்த மல்லியும்
நம்மளுடைய கல்பாசி. இதோட சுவை நல்லாவே தெரியணும். இந்த செட்டிநாடு மசாலாக்கு நல்லாவே தெரியுது. இன்னொன்று பார்த்தோம்னா அதோட வண்ணமும் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் சொல்கிறதுக்கு சான்ஸே கிடையாதுங்க. சின்ன வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து சாப்பிட்றதுக்கு சாதத்துக்கு உண்மையிலே கண்ணை மூடிட்டு சாப்பிட்டோமா மட்டன் குழம்பு சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்குங்க. ரொம்ப அட்டகாசமாக இருக்குதுண்ணா. சுவையெல்லாம் வந்து சும்மா நாக்கில் தாண்டவம் ஆடுது. வேற லெவல் இருக்குது. அல்டிமேட்டா இருக்குது. மாஸ், பக்கா மாஸ். இனிக்க மணக்க சுவைக்க கட்டுறது கையோட சுவை வந்து மக்களுக்கே தெரியும். அந்த அளவுல தரமா செஞ்சு கொடுத்துருக்காரு நம்ம சாங் மாஸ்டர். இட்லிக்கு சூப்பரா இருக்கும், தோசைக்கு சூப்பரா இருக்கும். ஸோ இட்லி, தோசை, கறி குழம்பு நம்ம எதுக்கெல்லாம் பயன்படுத்துமோ அதுக்கு எல்லாமே பயன்படுத்தும். அதுக்காக நீ வந்து பரோட்டால சப்பாத்தி அப்படியெல்லாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அது சாப்பிட்றதுக்கு ஒரு சுவை வேணும். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் அரவை மசாலா. இந்த அரவையோட சேர்த்து சாப்பிடணும்னா நான் சொல்ற ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்ட் இட்லி, தோசை, இடியாப்பம். வாங்க இதே தமிழ் புத்தாண்டு சந்தோஷத்தோட ஏழை எளிய மக்களுக்கு கொண்டு போய் விருந்து கொடுக்கலாம். வாழைப்பழம் தயாரா இருக்கு. தயாரா இருக்குங்க. இதுல பார்த்தோம்னா வடி சாதமும் காலிஃப்ளவர் 65 வச்சு கட்டியிருக்காங்க. தக்காளி ரசம், மீல் மேக்கர் வறுவல், பைனாப்பிள் கேசரி, செட்டிநாடு பலாக்காய் குழம்பு, கறி குழம்பு, பச்சை வாழைப்பழம், ஒரு குடிநீர். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. மலேசியாவில் வாழும் தமிழ் குடும்பம் வந்து நீ சாப்பாடு கொடுத்து சாப்பிடுங்க. நன்றி. குடும்பம் நல்லா இருக்கணும். பல்லாண்டு நீடோடி வாழும். ஐயா, தமிழ் புத்தாண்டுக்காக மலேசியாவில் வாழும் தமிழ் குடும்பம் வந்து நீ உங்களுக்கு உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க ஐயா. அப்படி தமிழ் புத்தாண்டுக்காக மலேசியாவில் வந்து கொடுத்துருவாங்க. ஐயா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தமிழர்கள் வாழும் மலேசியாவில் இருந்து நீங்க உங்களுக்கு உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நன்றி 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 நன்றி. குடும்பத்துக்கும் நன்றிங்க ஐயா. நல்லா இருக்கட்டும், வாழ்க வளமுடன், எல்லாரும் நல்லா ஆசீர்வாதமாக இருக்கட்டும் ஐயா. மலேசியாவில் வாழும் தமிழ் குடும்பங்கள் வந்து சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கு. குளம்பில் கொடி விலங்கு, குளம்பிலங்கு, நாடும் விலங்கு, நாமும் விலங்கு, பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க்கை. ஐயா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. மலேசியாவில் இருக்கிற தமிழ் குடும்பம் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கு. ஐயா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மலேசியாவில் வாழும் தமிழ் குடும்பம் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கு. ஐயா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. மலேசியாவில் இருக்கிற தமிழ் குடும்பம் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கு. நல்ல வாழ்த்துக்கள். நன்றி. ஐயா, தமிழ் புத்தாண்டுக்காக மலேசியாவில் வாழும் குடும்பம் வந்து தமிழ் குடும்பம் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்கு. தமிழ் புத்தாண்டு அல்வாழ்த்துக்கள். புத்தாண்டுக்கு கொடுத்த சாப்பாடை அவங்க வருஷம் இன்னும் 10 பேருக்கு ஆக்கி போடணும். அவங்க ஆயுசு நூறாக அவங்க குடும்பமே மென்மேலும் பெருகி பிள்ளையாரோட அனுகிரகம் அவருக்கு நிறைய கிடைக்கும். உங்க குடும்பத்தார் நல்லா இருக்கணும். ஐயா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மலேசியாவில் வாழும் தமிழ் குடும்பம் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அனைவரும் நல்லா இருக்கணும். ஐயா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அன்னதானமற்றவர்களுக்கு ரொம்ப நன்றி. அவர்களுக்கு அவர் நீண்ட ஆயுள் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும். விநாயகர் பிரார்த்தனை சார்பாக கேட்டோம். அக்கா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மலேசியாவில் வாழும் தமிழ் குடும்பம் உங்களுக்கு எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்லா இருந்து பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து நீண்ட ஆயுசோடு என்னைக்கு குறையில்லாத வாழ்வு முருகன் அந்த பிள்ளையார் தான். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மலேசியாவில் வாழும் தமிழ் குடும்பம் வந்து உங்களுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்கணும். புத்தாண்டு வாழ்த்துக்கள். எங்களுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு நிறைய 100 ஆயுசுக்கு என்னைக்கு நிறைஞ்ச சொல்லோடு பெற்ற பிள்ளைகளோட பேருங்களோடு வாழணும். மலேசியாவில் வாழும் தமிழ் குடும்பம் சாப்பாடு கொடுக்க சொல்லியிருக்காங்க. அக்கா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மலேசியாவில் வாழும் தமிழ் குடும்பங்கள் வந்து உணவு கொடுக்க சொல்லியிருக்காங்க. புத்தாண்டு இன்னும் 16 பேரும் புகழோட பெருமையோட உங்கள் குடும்பம் குறகோத்தரத்தோட நல்லா இருந்து ஆயுசு 100 இருந்து இது மாதிரி கொடுக்கறது போல இன்னும் 4 வந்து கொடுக்குற மாதிரி அந்த விநாயகர் நல்லது. 100 ஆண்டு வாழுது, பல்லாண்டு பல்லாண்டு வாழுது. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மலேசியாவில் வந்து சாப்பாடு கொடுத்துருக்காங்க. ஐயா, தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மலேசியாவில் இருந்து நம்ம சொந்தங்கள் சாப்பாடு கொடுத்துருக்காங்க. தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா. சாப்பிடுங்க. மலேசியாவில் இருந்து உணவு கொடுத்துருக்காங்க. பார்த்திருப்பீங்க எப்படி ஒரு செட்டிநாடு பலா கறி குழம்பு செய்யறதுன்னு பார்த்திருப்பீங்க. நாங்க ருசிச்சோம். அதே போல ஏழை எளிய மக்களுக்கு சைவ விருந்தியா கொடுத்துருக்கோம். வட்டி சாதம், செட்டிநாடு பலா கறி குழம்பு, பைனாப்பிள் கேசரி, மீல் மேக்கர் வறுவல், தக்காளி ரசம், வாழைப்பழம், காலிஃப்ளவர் 65, தண்ணி பாட்டிலுங்க. வழக்கம் போல ஏழை எளிய மக்கள்கிட்ட கொடுத்து அவங்க முகத்துல இந்த புத்தாண்டு தினமான சந்தோஷத்தை நம்ம பார்த்திருக்கோம். இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இந்த விருந்து கொடுத்த மலேசியாவை சேர்ந்த தமிழ் குடும்பமும் தமிழர்களும் நலமுடனும் வளமுடனும் வாழணும்ட்டு இந்த இவ்வளோ ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் விருந்து கொடுத்துருக்கோம். இந்த உதவி பண்ண அந்த குடும்பத்தாருக்கு கட்டதுல குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியான ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னைக்கு நம்ம சமையல்ல ஒரு வித்தியாசமான உப்பு பார்த்திருப்பீங்க. அதுக்காக பிரண்ட உப்பு. உங்களுக்கு பிரண்ட உப்பு வேணும்னா மிஸ் பண்ணிடாதீங்க, கால் பண்ணுங்க. இதே போல உதவியெல்லாம் நீங்களும் செய்யணும்னு நினைச்சா நம்ம சேனல்ல ஒரு நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. இதே போல வித்தியாசமான சமையல்கள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. Facebookல பேஜ் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.
இன்ஸ்டாகிராம்ல பேஜ் இருக்கு கட்டுறது கையில பாண்டி, அதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுவது கையில குடும்பம். நன்றி, வணக்கம்.